الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالديك إلي المصير. وقال تعالى أيضا: يعملوا آل داود الشكر وقليل من عبادي الشكور. وقال أيضا: كان الله شاكرا عليما. قال رسول الله صلى الله عليه وسلم: ما نفعني مال أحد مثل ما نفعني مال أبي بكر، أو كما قال عليه الصلاة والسلام. قال صلى الله عليه وسلم: من لا يشكر الناس لا يشكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு தகுதிமிக்க சிறப்பான இந்த விழாவுடைய தலைவர், மரியாதைக்குரிய எங்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜாமியாவினுடைய முன்னாள் பொருளாளர், என்னால் ஜாமியாவினுடைய கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினர், மரியாதைக்குரிய PTA சாபன் MA ML MP அவர்களே, முன்னிலை வகிக்கிற மரியாதைக்குரிய முகமது சியாஸ் அவர்களே, மூனா டானா மூனா ஜவான் முகமது அவர்களே, மரியாதைக்குரிய அப்துல் அமீர் அவர்களே, ஜனாப் கே சையத் அபு தாயிர் அவர்களே, குறிப்பாக இஸ்லாமிய உடன்படிக்கையுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகின்றிருக்கிற சின்னப்பள்ளி பள்ளிப்படியினுடைய இமாம்களே, மற்றும் எங்கள் ஜாமியாவினுடைய மாணவ மாணவிகளே, சிறார்களே, தாய்மார்களே, இங்கே திரளாக வருகின்றிருக்கிற மலக்குமார்களே, உங்கள் அத்தனைக்கும் ஆரம்பமான இஸ்லாமிய காணிக்கையாகிய சதாத்தினை சமர்ப்பித்தவனாக, அதற்கு பதில் சொல்வது கடமை என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது நாயகமும் நன்றி பாராட்டுதலும். இந்த உலகத்தில நன்றி பாராட்டுதல் தான் பஞ்சமாக இருக்கிறது, அதுதான் இல்லாமல் இருக்கிறது மக்களிடத்துல. நன்றி என்றால் சும்மா நன்றி என்று சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே நன்றி குறித்து கிட்டத்தட்ட 75 இடத்திலே தெளிவாகவும் சூசகமாகவும் அல்லாஹ் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நன்றி குறித்து தெளிவாகவும் சூசகமாகவும் ஜாடையாகவும் 75 தடவை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே வாசித்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான்: வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் நன்றிக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்வான். அதுபோல இன்னொரு வசனத்திலே சொல்வான்: எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அனிஷ்குலி வல்வாலிதைக, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வான். இல்லை, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பார்த்து சொல்வான்: யஅமலு ஆல தாவூத் ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தினர்களே, நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது வலீலும் மின் இபாதி ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றிக்குரியவர்கள் ரொம்ப கம்மி என்று அல்லாஹ் சொல்கிறான். வலீலும் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை வைத்தானே தெரிந்து கொள்ளலாம், வார்த்தையை தெரிந்து கொள்ளலாம். வலீலும் மின் இபாதி ஷக்கூர் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்கிறது, என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துவர்கள் ரொம்ப கம்மி. கம்மி என்னல்ல, ரொம்ப கம்மி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே குர்ஆனை இறக்குகிற பொழுதே டிக்ளேர் பண்ணிட்டான், அடியார்கள் நன்றி கம்மியாகத்தான் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். குர்ஆன் சொல்வது உண்மை.
இந்த உலகத்தில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன் என்று சொன்னால், மக்களிடத்திலே நன்றி செலுத்துகிற மனப்பான்மை, ஒரு சின்ன உபகாரம் செய்து விட்டாலும் சரி, அது உலகத்திலே வாழுகிற காலத்திலேயே பெருமை உபகாரமாக அவருக்கு நாம் செய்துவிட, ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் கற்றுத் தந்தார்கள். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள் என்று குறித்த ஹதீஸிலே நான் பார்க்கிற ஹதீஸிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இல்லத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறார். பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் பள்ளியினுடைய மாடியை நோக்கி வருகிறார்கள். மாடி என்றால் இன்றைய அமைப்பை போல் மாடி அல்ல, பேரிக்கும் மட்டையினால் அமைந்திருந்த மாடி. அங்கே வருகிறார்கள். வந்தவர்கள் நேராக சஜிதாவிலே விழுகிறார்கள். நபி அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஜிதா என்றால் அவ்வளவு நீண்ட சஜிதா. நபி அவர்கள் சஜிதாவை ரொம்ப நீளப்படுத்தினார்கள். நான் எண்ணினேன், அல்லாஹ் உங்கள் நாயகத்தினுடைய உயிரை கைப்பற்றி விட்டானோ என்று எண்ணுகிற அளவுக்கு சஜிதா செய்தார்கள். அப்ப எவ்வளவு பெரிய சஜிதாவாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொல்லுகிறார்கள், நான் பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டேன், எங்கள் நாயகத்தினுடைய பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். நபி அவர்கள் சஜிதாவை முடித்து விட்டு எழுந்திருக்கிற பொழுது, மன்ஹாரா, யார் இங்கே என் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டாங்க. யார் உட்கார்ந்திருக்கிறது என்று கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் சொன்னார்கள், நான் தான் அப்துர் ரஹ்மான் என்று சொன்னேன். நாயகத்திடத்துல நான் அப்துர் ரஹ்மான் என்று சொன்னேன். ஏன் உட்கார்ந்து கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி கேட்டாங்க, ஏன் கிட்டவங்க உட்கார்ந்து? இல்லை நாயகமே, நீங்கள் சஜிதா செய்தீர்கள், நீண்ட சஜிதா செய்திருப்பீர்கள். நான் நினைத்தேன் உங்களுடைய கைப்பற்று பெற்றிருக்கிறதோ என்று நினைத்தேன் என்று சொன்னார்கள். அதனால் நான் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டதோ என்று எண்ணிதான் பக்கத்தில் வந்து அமர்ந்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஜிப்ரீல் அத்தானி, ஜிப்ரீல் அவர்கள் என்னிடத்தில் இப்பொழுதுதான் வந்தார்கள், பஷரனி, எனக்கு நற்செய்தி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ தஆலா யகூலு மன் ஸல்ல அலைக ஸல்லைது அலைஹி வ மன் ஸல்லம அலைக ஸல்லம்து அலைஹி வ சஜதது லில்லாஹி ஷுக்ரா. நாயகமே, உங்கள் மீது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தார்கள், வந்து நற்செய்தி சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் சொன்னான் என்று நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? மன் ஸல்ல அலைக, நாயகமே, உங்கள் மீது யார் ஸலவாத் சொல்வார்களோ ஸல்லைது அலைஹி, நான் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறேன். உங்கள் மீது யார் ஸலவாத் சொல்கிறார்களோ திருப்பி ஸலவாத் சொல்வது யாரு? ஜிப்ரீல் அல்ல, மலக்குகள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நான் ஸலவாத் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து சுபத்தையை சொன்னார்கள். அடுத்து ஒமன் செல்லம் அலைக ஸல்லம்து அலைஹி, உங்கள் மீது யார் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் மீது நானும் சலாம் சொல்கிறேன். இந்த இடத்துல நிறுத்தி இங்க இருக்கிற மக்களுக்கு இல்லை, இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வோம். எங்கள் ஜாமியா கைலாசத்துலாம் அரபு கல்லூரியிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சலாம் சொல்லப்படுகிறது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லப்படுகிறது என்றால் திருப்பி அல்லாஹ்வுடைய சலாம் எங்கள் மாணவர்களுக்கு, அந்த சலாத்தினுடைய சபையை கலந்து கொள்கிற அத்தனை மாணவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விஷயத்திற்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் இஸ்லாம் இப்படி தகவல் சொன்னார்கள். இப்படி எனக்கு நற்செய்தி சொன்னதனால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக சஜிதாவில் விழுந்து விட்டேன் என்றார்கள். இது ஒரு செய்தி. இது மாதிரி 2-3 ஹதீஸ் வருகிறது. ஒவ்வொன்றுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா, நன்றி செலுத்தும் மூலமாக சஜிதா செய்தார்கள். இதே ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். வந்த நபி நீண்ட நேரம் தொழுகிறார்கள். தொழுகை எவ்வளவு நேரம் தொழுகிறது தெரியுமா? நாளை வரை நீளுகிறது. சுபஹ் வரை தொழுகிறார்கள். தொழுகையிலே சஜிதா ரொம்ப நீளுகிறது. நான் எண்ணிக்கொண்டேன், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எண்ணிக்கொண்டேன் எங்கள் நாயகத்தினுடைய
உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ இந்த சஜிதாவிலேயே நாயகத்தின் உயிரை கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்று நான் எண்ணுகிற அளவுக்கு அறிவர்கள் நீண்ட நேரம் சஜிதா செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜிதாவிலே இருப்பதை இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப முஆத் பின் ஜபல் வந்து நபிகள் நாயகம் சஜிதாவை முடித்து கேட்கிறார்கள், நான் ஏன் இவ்வளவு நேரம் சஜிதா செய்வேன் தெரியுமா? என் சஜிதா ஏன் இவ்வளவு நேரம் நீண்டது என்று தெரியுமா? அதாவது முஆத் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய உங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி 3 தடவை சொன்னான். நபி அவர்கள் முஆத் கேட்டாங்க, தத்ரீமனாக்க நான் ஏன் சஜிதா செய்வேன் தெரியுமா? நீண்ட நேரம் தெரியா. அவர்கள் அதே பதிலை சொன்னார்கள். 3 தடவையும் அதிகை சொன்னார்கள். 4வது தடவை தான் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான். எல்லாம் கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா மா கல்வி உம்மத்திக்க, அல்லாஹ் கேட்கிறான் எங்க நாயகத்திடத்துல, உங்க உம்மத்தை நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்கள் உம்மத்தை நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் சொன்னேன். அதற்கு மாணவர்கள் அவங்க சொல்கிறார்கள், நபி அவர்கள் கேட்டார்கள் இடத்துல, நான் ஏன் நீண்ட நேரம் சஜிதா செய்வேன் என்று கேட்டவர்கள் கேள்விக்கு பதிலே மாணவர்கள் அவங்க என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். இதுதான் சஹாபிகளுடைய பணி. எனக்கு தான் பதில் தெரியும் என்று தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள் என்பது தனி வரலாறு. சஹாபிகள் எப்பொழுதுமே தனக்கு பதில் தெரிந்தாலும் தெரியாத மாதிரி காட்டப்படுவார்கள். அது பணிவு. என்ன நாயகம் சொல்லுவார்கள், சஹாபிகளுக்கு பெண்கள் கொடுத்த பணிவு. அதே பணியை முஆத் பின் ஜபல் வெளிப்படுத்துகிறார்கள். என்று சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் சொல்கிறார்கள், உங்களுடைய உம்மத்தை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கொடுத்து நான் சொன்னேன், ஐ ரப்பி அன்த அலம் யா ரப்பி, ரப்பே நீ என்ன செய்வேன் எனக்கு என்ன தெரியும், உனக்கு தான் தெரியும், தெரியாதுன்னா நீதான் அறிந்தவன் என்று நான் சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வும் இது போல 3 முறை கேட்டான், நான் உங்களுடைய உம்மத்தை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று கேட்ட 3 முறையும் நபிகள் இப்படித்தான் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வே ரப்பே உனக்குத்தான் தெரியும் என்று பதில் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னீலா அஸ்துருக உம்மத்திக்க, நாயகமே உங்களுடைய உம்மத்தின் காரணமாக உங்களுக்கு நான் தவணையை தர மாட்டேன். உங்கள் உம்மத்தின் காரணமாக உங்களுக்கு எப்பொழுதுமே நான் தவணையை தர மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் ரப்புக்கு நான் சஜிதா செய்கிறேன், நன்றிக்கிறதாக சஜிதா செய்கிறேன். ஏனென்றால் என் ரப்பு நன்றி உள்ளவன். என நன்றி உள்ளவனுக்கு நான் நன்றிக்கிறதாக சஜிதா செய்கிறேன். நன்றி உள்ளவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்ற செய்தியை சேர்த்து சொன்னார்கள். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி இந்த உம்மத்திற்காக வேண்டி ரப்புக்கு சஜிதா செய்தார்கள். அதுவும் இதே மாதிரி நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தார்கள். அந்த அறிவியை அறிவிக்கிற ராவி அப்துல் ரஹ்மான் பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அறிவி வித்தியாசமான ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் பின் அபீ பக்கர் அபூபக்கருடைய மகன். அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தார்கள். நபி அவர்கள் நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தார்கள். ஆயிஷா அம்மாவிடத்திலே கேட்டேன், நபி அவர்கள் ஏன் பள்ளிவாசல்ல வீட்டிலிருந்து நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் சஜிதா செய்வார்கள். இந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுகிற செய்தியும் அதுதான். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து சஜிதா செய்தார்கள். இங்கே அப்துர்ரஹ்மான் அவுபக்கர் சொல்லுகிற செய்தியும் அதுதான். நான் வீட்டிலிருந்து நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், வந்து சஜிதா செய்தார்கள். நீண்ட நேரம் சஜிதா செய்தார்கள். பள்ளிவாசல்ல கூட்டம் கூடி ஓராள செய்தி மற்றவர்கள் சொல்லி சொல்லி போய் பரவி மதீனா முழுவதும் பரவி கூட்டம் கூடிவிட்டு பள்ளி இடம் காணவில்லை, பள்ளி கொள்ளவில்லை, அவ்வளவு கூட்டம் கூடிவிட்டது. சஜிதா நபி அவர்கள் நீண்ட நேரம் செய்தார்கள். நபி அவர்கள் சஜிதாவை முடித்துவிட்டு சொன்னார்கள், நான் ஏன் நீண்ட நேரம் சஜிதா செய்தேன் தெரியுமா? சொன்னார்கள், காரணத்தை சொன்னார்கள், என் உம்மத்திற்காக வேண்டி எனக்கு அல்லாஹ் என்ன வழங்கினானோ அந்த அல்லாஹ் வழங்கியதற்காக வேண்டி நன்றிக்கிறனாக நான் சஜிதா செய்தேன் என்றார்கள். என்ன வழங்கினான்? என் உம்மத்தை
என் உம்மத்திலே 70,000 பேரை வந்து அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பதாக அல்லாஹ் எனக்கு வாக்களித்தான். இந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததற்காக வேண்டி என் ரப்புக்கு நன்றி தரதாக நான் சஜிதா செய்தேன். இது ரப்புக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் செய்த சஜிதா. நன்றி கடல் சஜிதாவின் மூலமாக நன்றி செலுத்துகிறார்கள். இந்த 3 வரலாறும் நமக்கு என்ன உணர்த்துகிறது? ஒரு அடியான் ரப்புக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் நன்றி என்று சொல்ல முடியாது. மனிதர்களிடத்தை சொல்லி சொல்லுகிற மாதிரி அல்லாஹ் நன்றி என்று தேங்க்ஸ் என்று சொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நன்றி என்பது எத்தனை எழுத்து? தமிழ்ல 3 எழுத்து. அப்படிதானே? இங்கிலீஷை தமிழாக்கினால் இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க? அத தமிழ்ல எழுதுனா அது 3 எழுத்து தானே இல்லையா? அரபியிலே சொல்லப்படுகிற சுக்ர் என்பது எத்தனை எழுத்து? 3. அதுபோல எல்லாமே 3 எழுத்திலே தான் வந்து முடிகிறது. அப்படி என்றால் இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு ஒற்றைப்படை ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு ஒற்றைப்படை பிடிக்கும். எனவே நன்றி என்ற வார்த்தை ஒற்றைப்படையில் முடிகிறது. ரப்புக்கு நன்றி பிடிக்கும். அதனால்தான் அந்த வார்த்தையை அல்லாஹ் ஒற்றைப்படையில் ஆக்கியிருக்கிறான் என்று நான் கருதுகிறேன். அப்ப அல்லாஹ் ஒற்றைப்படை பிடிக்கும் மட்டுமல்ல, நன்றி செலுத்துதல் ரொம்ப பிடிக்கும். ரப்பும் அடியார்களிடத்துல நன்றி எதிர்பார்க்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இந்த உம்மத்தின் மூலமாக கிடைத்தால் நன்றி செலுத்துவதற்காக சஜிதாவில் விழுகிறார்கள் என்றால் இந்த வரலாறு நமக்கு என்ன தெளிவாக உணர்த்துகிறது? நமக்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து பாக்கியம் கிடைத்துவிட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்றால் அதாவது சஜிதத்து ஷுக்ர் என்று சொல்வார்கள். சுக்ரியாவுடைய சஜிதா, நன்றியின் சஜிதாவாக நாம் சஜிதா செய்ய வேண்டும். தொழுக வேண்டிய தேவையில்லை, எதுவும் சஜிதா செய்தாலே போதும். சஜிதா சவுல் இருப்பதை போல சஜிதா சுக்ர் என்று இருக்கிறது. அது எவ்வளவு நேரம் வேணாலும் நீட்டலாம். இந்த 3 ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி சஜிதா செய்ய வேண்டும் என்று மட்டுமல்ல, நீண்ட நேரம் சஜிதா செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அதற்கு இப்போதான் நான் தலைப்புக்குள்ளேயே வருகிறேன். எல்லாரும் சொன்னது சும்மா முன்னுரைதான். என்ன தெரியும்? நபிகள் நாயகம் அடியார்களுக்கு செய்த சஜிதா இருக்கிறதே, அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. தன் வாழ்நாளிலே வாழ்கிற காலத்திலே தன் சகாதிகளுக்கு அவர்கள் செய்த உபகாரத்திற்கு பிறகு உபகாரம் உலகத்திலேயே செய்ய முடித்தார்கள். யாருக்குமே மிச்ச நீதி வைக்கல. ஆனால் அன்சாரிகளுக்கு மட்டும் மிச்ச நீதி வைத்தார்கள். ஹதீஸ் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அன்சாரிகள் குறித்து நிறைய கிட்டத்தட்ட 30-40 ஹதீஸ்களுக்கு மேல அன்சாரிகளை தொடர்ந்து சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அன்சாரிகளுக்கு நன்றிக்கடனாகத்தான் சொன்னார்கள். அன்சாரிகள் குறித்து அவ்வளவு ஹதீஸையும் அவர்களுக்கு நன்றிக்கடனாகத்தான் சொன்னார்கள். அன்சாரிகள் குறித்து அன்சாரிகள் இந்த உம்மத்திற்கு, இந்த மகாஜர்களுக்கு நிறைய இஸ்லாத்திற்கு நிறைய செய்துவிட்டார்கள். நான் அன்சாரிகளை கொண்டு நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். நீங்கள் அன்சாரிகளிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய ஈரப்பொருள், அவர்களுடைய உடல் நடக்கிற முக்கியமான பார்ப்பு. அது இல்லை என்றால் உடல் இயங்க முடியாத அதோட என்னுடைய உடல் நடக்கிற முக்கியமான பார்ப்பு என்று சொன்னார்கள். அன்சாரிகள் என்னுடைய உடலில் உள்ள முக்கியமான பாட்டை போனவர்கள். எனவே அன்சாரிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இல்லை எனக்கு என் தோழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டியது மிச்சம் இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது மிச்சம் இருக்கிறது. என் உம்மத்துக்கு செய்ய வேண்டியது மிச்சம் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அன்சாரிகள் குறித்து சஹாபிகளுக்கு சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் உபகாரம் செய்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க, ஏற்றுங்க. அவர்களிடத்திலிருந்து ஏதாவது தீமை வந்தால், ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்தால், அவர்கள் மூலமாக ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு இஸ்லாத்திற்கு அவ்வளவு செய்திருக்கிறார்கள். எனக்கும் நிறைய செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய மிச்சம் இருக்கிறது என்று சொன்னார்கள்.
அப்படி என்றால் இங்கே விட்டுக் கொடுக்கிறார்கள். உலகத்தில் நான் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டேன், அதனால் அன்சாரிகளுக்கு பாக்கி இருக்கிறது என்றார்கள். அதுபோல இன்னொரு மனிதரையும் சொன்னார்கள், நான் உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாம் பகரம் செய்திருக்கேன், அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் நான் பகரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னார்கள். எனக்கு அபூபக்கர் அவர்கள் செய்ததை போல வேற யாரும் அவ்வளவு உபகாரம் செய்யவில்லை என்றார்கள். அபூபக்கர் அவர்கள் எனக்கு தன்னுடைய தோழமையாலும் தன்னுடைய தோழாலும் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நான் அவருக்கும் உண்மையான பகரம் செய்ய முடியவில்லை என்றார்கள். அது மட்டுமல்ல, உண்மையான பகரம் செய்ய முடியாவிட்டாலும் இப்படி கடைசி காலத்தில் சொன்னார்கள், அவர்களை குறித்து சொன்னார்கள், நீங்கள் காபத்துல்லாஹுடைய எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள், மஸ்ஜித் நபவியினுடைய எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் அவர்களுடைய வாசலை தவிர அவர்களுக்கு செய்ய வேண்டிய பகரம் என்ன இதுதான் இந்த அடிப்படையில் சொன்னார்கள். அப்படி என்றால் அபூபக்கர் தான் வாழுகிற காலத்தில் முழுமையாக அவர்களுக்கு என்ன பகரம் செய்ய முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். கடைசி நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை செய்தார்கள், அதுவாக அவர்களுக்குரிய நன்றிக்கடனாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அப்படி என்றால் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள், தனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு உலகத்தில் வாழுவதோடே நீங்கள் பகரம் செய்து விடுங்கள். அன்சாரிகள் குறித்து இப்பொழுது ஒரு செய்தி சொன்னதை நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் அன்சாரிகளை நீங்கள் புகழுங்கள். இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள், அன்சாரிகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார். நமக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் அன்சாரிகள் குறித்து நீங்கள் புகழ்ந்து பேசுங்கள், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள். காரணம், அவர்கள் அவ்வளவு செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு செய்ய வேண்டியதை நிறைய செய்துவிட்டார்கள். இந்த உம்மத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பாக்கி இருக்கிறது என்றார்கள் என்றால் நினைத்து பார்க்கிறார்கள். அதனால்தான் அன்சாரிகளை குழுமைப்படுத்துகிற விதத்தில கிட்டத்தட்ட 40 அடியை சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் ஒரு பாதையில் போனால் நான் அன்சாரியில் போகிற பாதையில் தான் போக இருந்தார்கள். நான் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மதீனாவாசிகள் அன்சாரிகளாகிய அவர்கள் தனக்கு செய்த உபகாரத்திற்கு பகரமாக அன்சாரிகளுக்கு மட்டும் உபகாரம் செய்யவில்லை, அன்சாரிகள் வாழ்ந்த அந்த மண்ணுக்கு உபகாரம் செய்தார்கள். மண்ணை நினைத்து பார்த்தார்கள். அன்சாரிகள் வாழ்ந்த அந்த மண்ணை, தன்னை வாழ வைத்த அந்த மண்ணை நேசித்தார்கள். நேசிப்பது கடமை என்றார்கள். அங்கேதான் நபி அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அந்த இடத்தை யாரும் தொட முடியாது. அன்சாரிகள் தனக்கு செய்த உபகாரத்திற்காக வேண்டும், இல்லை மதீனாவாசிகள் தனக்கு செய்த உபகாரத்திற்காக வேண்டி நபி அவர்கள் திரும்பி கொடுத்தது என்ன தெரியுமா? நிறைய துஆ செய்தார். அல்லாஹும்ம மக்ஃபிர் அன்சார். இந்த ஹதீஸ் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்சாரிகளுக்கு மட்டும் துஆ செய்யவில்லை, ஒலி அபுனாயில் அன்சார், ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மன்னி, அன்சாரிகளை மன்னி, அவர்களுடைய பிள்ளைகளை மன்னி, அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேரன் பிள்ளைகளுடைய பிள்ளை பேர பிள்ளைகளை மன்னி என்றார்கள். துஆவுல என்ன கஞ்சத்தனம் இருக்கிறது? அது தான் வாழுகிற மதீனாவிற்கு எவ்வளவு துஆ செய்தார்கள். காரணம், தன்னை தாங்கி பிடித்த மண் என்ற காரணத்தினால் வாழுகிற மண்ணுக்கு அறியவர்கள் தனிந்து துஆ செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் மக்கா நகரத்தை புனிதமாக்கினார்கள். நான் இந்த மதீனா நகரத்தை எனக்கு புனிதமாக்கிட்டா என்று கேட்கிறேன். அவர்கள் எவ்வளவு கேட்டார்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்காக வேண்டி அதை விட அதிகமாக நான் கேட்கிறேன். இன்னொரு மடங்கை நீ அதிகமாக்கி தர வேண்டும் மதீனாவுக்கு என்று கேட்கிறார்கள். அதனால்தான் மதீனா புனிதமானது. மதீனா மக்கா எப்படி புனிதமானதோ மதீனாவும் புனிதமானது. மக்காவிற்கும் தெஜ்ஜால் வர முடியாது, எஜ்ஜாலுக்கு வர முடியாது, மதீனாவுக்கும் வர முடியாது. தன்னை தாங்கி பிடித்த அந்த நகரத்தை அறியவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இங்கேதான் நாம் தோடு போவோம். நம்மை தாங்கி பிடித்தவர்கள், முக்கியமான கட்டத்தில் நம்மை வாழ வைத்தவர்கள், அவர்களை நாம் மறந்து விடுகிறோம். நாம் செய்கிற நன்றி மறந்து போவது அதுதான். அதனால்தான் என்னுடைய அடியார்கள் நன்றி தெரிந்து கொள்வது ரொம்ப கம்மி சொன்னான். நாம் மறந்து விடுகிறோம். நபியவர்கள் மறக்கவில்லை, அன்சாரிகளை மட்டும் மறக்கவில்லை, அந்த முன்னையும் மறக்கவில்லை. நாம் அடிக்கடி சொல்லுவது, அதனால்தான் நம்மை வாழ வைக்கிற மண், நாம் எங்கே வாழுகிறோமோ அந்த மண்ணை நாம் மறக்கக்கூடாது. இங்கே நாம் ஒரு செய்தி நினைவுபடுத்துவோம். நம்முடைய மாணவர்கள், அங்கே நம்முடைய தேர்ந்தவர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேர்கள் இந்த மண்ணுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறோமா இல்லையா? ஏன் எங்கள் நாயகர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்.
மதீனாவிற்கு அவ்வளவு துஆ செய்தார்களே, நமக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். நீங்கள் வாழுகிற மண்ணை மறக்காதீர்கள், ஹயாத் உள்ள வரைக்கும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாமும் இந்த மண்ணை நினைத்து பார்க்கிறோம். நம்மை வாழ வைக்கிற மண், அவர்களை வாழ வைத்த மண்ணை மறக்கவில்லை என்றவா? எனவே இந்த மண்ணின் மைந்தர்களையும் இந்த மண்ணையும் நாம் நேசிக்கிறோம். சொன்னார்கள், நான் மதீனாவை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறீர்கள். மதீனாவை நேசிப்பது, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானோடு பகுதி என்றால்தான் இல்லையா? இதற்கு மேல் என்ன வேண்டும்? மதீனாவிற்கு அவர்கள் திரும்பி அவ்வளவு கொடுக்கிறார்கள். ஏன்? மதீனா தனக்கு அவ்வளவு தந்திருக்கிறது, அன்சாரிகள் நமக்கு தனக்கு அவ்வளவு தந்திருக்கிறது, தனக்கு வைத்ததாக்கும். எனவே சொன்னார்கள், ஆயங்கள் ஈமான நுங்குல் அன்சா, ஆயங்கள் முனாஃபிகி முகுல் அன்சா, ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் எங்களே ஹப்பி இலைனா மதீனா, நாம் துஆ செய்கிறோமா இல்லையா? நாளையில யாரெல்லாம் இந்த நகரத்தை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கு. அடியாளிகள் மாணவர்கள் துஆ செய்கிறீங்களா இல்லையா? ஏன் நபிகள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பி இலைனா மதீனா, மதீனாவை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கு. கவுசி மக்கா, மக்காவில் பிரியமானதாக ஆக்கியை போல நாங்கள் மக்காவில் வாழுகிற காலத்திலே மக்கா எப்படி எங்களுக்கு பிரியமானதாக பிறந்த மண், இங்கே நாங்கள் வாழுகிற மண், நாங்கள் வந்த மண், பிறந்த மண்ணாக இல்லாவிட்டாலும் இந்த மதீனா நாங்கள் வாழுகிற மண்ணே, எங்களை அரவணைத்த மண், அதையும் எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கிட்டா என்று வாழ்கிறார்கள். மதீனாவிற்கு காற்று, மதீனா முழுவதும் காற்றில் பறக்கும் பொழுது அதற்கு துவாடுகிறார்களா இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்த காற்றலை வேறு நகரத்திற்கு அழைத்து மதீனாவில் இருந்து என்ன சொன்னார்களா இல்லையா? நாம் துவா செய்கிறோமா இல்லையா? இந்த நகரத்திற்கு யாரா ஒளிய நோயில் வராமல் பாதுகாப்பவர்கள், அறிவர்கள் மலக்குகளை கொண்டு பாதுகாப்பவர்கள் துவாடுகிறார்கள் மதீனாவை. அதுபோல நாம் இங்கே துவா செய்கிறோம். நம்முடைய அதிரத்தவர்களும் மாணவர்களும் துவா செய்கிறோமா இல்லையா? இந்த நகரத்தை மலக்குகளை கொண்டு பாதுகார் என்று துவா செய்கிறோம். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு துவா செய்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். மாணவர்களுக்கு நாம் சொல்வோம், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நாம் சொல்வோம், நீங்கள் எங்கெல்லாம் தொழில் செய்ய போகிறீர்களோ, நீங்கள் எங்கெல்லாம் பணி செய்ய போகிறீர்களோ, அந்த மண்ணை மறக்கக்கூடாது. அந்த மண்ணை நம்முடைய நெஞ்சிருக்கும் வரை நினைவில் இருக்க வேண்டும் என்பதை நபிகளுடைய இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இந்த மண்ணை, மதீனாவினுடைய மண்ணை எந்த அளவுக்கு நபியாளர்கள் சொன்னார்கள், மதீனா புனிதமான மண் என்று சொன்னார்கள். பாபத்தில் மதீனா, தைலத்தில் மதீனா என்றார்கள். அது புகாரிலே வருகிறது. இந்த மதீனா என்ன செய்யும்? புனிதமானவர்களை மட்டும்தான் இங்கே வைக்கும், புனிதமில்லாதவர்களை அப்புறப்படுத்திவிடும். எப்படி நெருப்பு இரும்பிற்கு துருவை அப்புறப்படுத்துமோ அதுபோல் அப்புறப்படுத்தும் என்றார்கள். மதீனாவாசிகள் மக்கா வெற்றி கண்ட பொழுது நாயகத்தை ஏற இறங்க பார்த்தார்களா இல்லையா? மக்கா வெற்றி கண்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெற்றி வீரராக உள்ளே நுழைந்த பொழுது மக்காவை கைப்பற்றியார். மதீனாவாசிகள் அன்சாரிகள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நபி அவர்கள் சொந்த தாய் மண்ணுக்கு வந்துட்டாங்க. தாய் மண்ணின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக இந்த மண்ணிலேயே தங்கி விடுவார்கள். நபி அவர்கள் திரும்ப மதீனாவுக்கு வரமாட்டாங்க. நம்முடைய தேவை முடிவெடுப்பது என்று மக்காவிலேயே தங்கி விடுவார்கள். ஏனென்றால் மக்காவிலே ஆரம்பத்திலே நிம்மதியாக வாழ முடியவில்லை என்பதற்காக மதீனாவுக்கு வந்தார்கள். இப்பொழுது மதீனா, மக்கா தன்னுடைய சொந்த கைக்குள் வந்துவிட்டது, தன்னுடைய ஆளுநர்கள் வந்துவிட்டது. எனவே நிம்மதியாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் மக்காவிலே தங்கி விடுவார்களோ என்று மதீனாவாசிகள் அன்சாரிகள் பார்த்து அந்த நெய் வாய்ப்பை கொடுத்தவர்கள் என்ன அன்சாரிகளே, நான் இந்த மக்காவிலே தங்கி என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நான் அங்கேதான் வருவேன், என்னுடைய அடக்கம் அங்கேதான், நான் மதீனாவிற்கு தான் வருவேன் என்று அன்சாரிகளுக்கு ஆறுதலாக இல்லை, அன்சாரிகளுக்கு துரியமான வார்த்தையை சொன்னார்கள். அப்போது அன்சாரிகள் திருமூச்சு விட்டார்கள். நபி அவர்கள் அங்கேதான் வருவார்கள். மதீனாவிற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு வாங்கி கொடுக்காத வாக்கியங்களை எல்லாம் மதீனாவுக்கு வாங்கி கொடுத்தார்கள். இதெல்லாம் எதன் வெளிப்பாடு? மதீனா தனக்கு அவ்வளவு செய்திருக்கிறது. நாம் வாழும் காலத்திலே சொர்க்கத்தையே இறங்கி கொண்டு கொடுத்தார்களே. மதீனாவிலே சொர்க்கம் ரவுலத்துல் மதீனாவில் ஜன்னா இருக்கிறதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும், சொர்க்கமே அங்கே இருக்கிறது. மதீனாவிற்கு அவ்வளவு செய்து முடித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நன்றி கடனாகத்தான் அப்படி செய்தார்கள். அதே நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். மதீனாவிற்கு நபியவர்கள் அன்சாரிகளுக்கு செய்த உபகாரங்களை புரிந்து அது நபியவர்களுக்கு மதீனாவிற்கு வந்த பிறகு முதல் இன்னும் ஒரு இங்கே நபி அவர்கள் தனக்கு உதவி செய்த இஸ்லாமியர்களுக்கு
செய்தார்கள் என்பது பெரிய சாதனை அல்ல. அது நாம செய்யணும். நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் உபகாரம் செய்தால் திரும்பி உபகாரம் செய்வோம். நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கு எதிராக வேலை செய்தவர்கள், தன்னை அழிக்க வேண்டும் என்று 24 மணி நேரம் திட்டம் தீர்த்தவர்கள், தன்னுடைய ஆயுளை குடும்பத்திலே கழித்தவர்கள், அவர்களையே மன்னித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த சின்ன சின்ன உபகாரங்கள் காரணமா. அவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். எதிரிகள் தங்களுடைய ஆயுளை ஏதாவது ஒரு சில வினாடிகள் நாயகத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி ஏதாவது செய்திருப்பார்கள் நன்மை, அதை நினைத்து பார்த்தார்கள். அந்த வரலாறு தான் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அங்கேதான் நபிகள் நாயகம் அவர்கள் யாரும் தொழ முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? பதில் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி அறிவிப்பு செய்தார்கள். மன் லக்கிய அஹதம் மின் பனி ஹாஷிம் ஃபலா யக்துலு. பனி ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து யாரையாவது ஒருவரை நீங்கள் களத்திலே கண்டால் நீங்கள் அவரை கொல்லாதீர்கள். எல்லோருக்கும் உத்தரவு, களத்திலே இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் உத்தரவு. பனு ஹாஷிம் கோத்திரம், நபிகள் நாயகம் கோத்திரம், அவர்களை யாரை பார்த்தாலும் நீங்கள் கொல்லாதீர்கள். ஒண்ணு. ஒமன் லக்கிய அபல் பக்தர் இப்னு ஹிஷாம், அபுல் பக்தர் இப்னு ஹிஷாமை யார் களத்திலே சந்திக்கிறீர்களோ அவரையும் கொல்ல வேண்டாம் என்றார்கள். ஒமன் லக்கியல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்னுடைய சிறிய தந்தை. அபுல் பக்தர் மட்டும்தான் நேரார், அவர் உறவினர் அல்ல. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் என்னுடைய சிறிய தந்தை, அவரை யார் சந்திக்கிறார்களோ கொல்ல வேண்டாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவர்களெல்லாம் நம்முடைய எதிரே அணியிலே வந்து நிற்கிறார்கள், அவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை, நிர்பந்தமாக வந்திருக்கிறார்கள். அவர்களை நிர்பந்தமாக இங்கே வந்து எதிரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். வர வேண்டும் என்று விரிந்து வரவில்லை என்று சொல்லிவிட்டு கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுமா? களத்தில யாரும் பனு ஹாஷிம் கோத்திரத்தார்களை கொல்லவில்லை, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களை கொல்லவில்லை. ஆனால் கைது பிடித்தார்கள், கைது பண்ணினார்கள், சிறை பிடித்தார்கள். ஆனால் அபுல் பக்தரை மட்டும் கொண்டார்கள். ஒரு சஹாபி கொன்று விட்டார்கள், ஆனால் கொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஏன் கொன்றார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அவர் நிர்பந்தம். என்ன ஆனது? அபுல் பக்தரை எதிரிலே சந்திக்கிறார். இவர்தான் அபுல் பக்தர் என்று தெரிந்து கொண்டார். வாளை ஓங்குவதற்கு முன்னால் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபுல் பக்தரை கண்டால் கொல்லாதீர்கள் என்றார்கள். உன்னை நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்று சொன்னபோது அபுல் பக்தர் என்ன தெரியுமா? என்ன கொல்ல மாட்டீங்களா? சரி, என்னோடு இருக்கிறார் என்னுடைய தோழர், என்னுடைய உற்ற நண்பர், அவரையும் கொல்ல மாட்டீங்கள. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களைத்தான் கொல்ல வேண்டாம் என்றார்கள், உங்களுடைய தோழரை கொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையே. அவரை கொல்லுவேன், இல்லை அவரை கொல்லக்கூடாது, உங்களை கொல்ல மாட்டேன், அவரை கொல்லுவேன் என்றார்கள். அவர் வேண்டாம், என்னுடைய தோழரை கொள்ளாதீர்கள், கொல்லுவேன் என்று. அப்படி என்றால் என்னையும் கொல்லுங்கள் என்று அவரும் மோதலுக்கு தயாரானார். வேறு வழி இல்லாமல் கொன்றேன் என்றார்கள் அந்த சஹாபி சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் பக்தரை ஏன் கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? பனு ஹாஷிம் கோத்திரத்தார்களை ஏன் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும். ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருந்த நேரத்திலே 3 ஆண்டுகள் நாயகத்தை ஊரடங்கு செய்தார்கள், ஊரை விட்டு ஒதுங்கி வைத்தார்கள். 3 ஆண்டுகள் நாயகத்தையும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், பச்சம் குழந்தைகள் எல்லாம் அபூ தாலிப் என்ற கணவாயிலே அந்த பள்ளத்தாக்கில ஊர் விளக்கு செய்து வைத்தார்கள். ஒரு அறிவிப்பு எழுதி ஓட்டினான். எங்க காவல்துறை அப்படியே தோழர் எழுதி ஓட்டிட்டு, அதுதான் புத்தகம், அதான் ஜீவோ, கவர்மெண்ட் ஆர்டர், அது கட்டுப்படும். அதற்கு எதிராக நடந்தால் அந்த மக்காவினுடைய தலைவர்களுடைய கோபத்திற்கு அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகும். அதனால எழுதி ஓட்டினான். இங்க பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள் இந்த நாயகத்தினுடைய குடும்பத்தினர்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஊர் விளக்கு செய்யவில்லை. 2 குடும்பத்தில், அதுல பனு ஹாஷிம் ஒண்ணு. இவர்களோடு நாயகத்தோடு அவர்களும் கஷ்டப்பட்டார்கள். அதனால் அவர்கள் நபியோடு கஷ்டப்பட்டதன் காரணமாக பனு ஹாஷிமை விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்திற்கு, ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை. வராவிட்டாலும் நாயகத்திற்காக வேண்டி எதிர்ப்பு கொடுத்த தொல்லையை தாங்கிக் கொண்டார்கள். அதனால் அவர்களை கொள்ளாமல் இருந்தார்கள். அபுல் பக்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எழுதி ஒட்டப்பட்ட அந்த பேப்பரை தீர்ப்பு இருந்தார். இந்த ஊர் விளக்கு அவருக்கு விருப்பம் இல்லை,
ஒன்று. இன்னொன்று கிளிக்கு எறிந்தார். இன்னொன்று அவர் நாயகத்தின் மேல் இவர்கள் செய்கிற இந்த செயல் விளக்கு என்ற செயல் அவருக்கு பிடிக்கவில்லை, அவருக்கு விருப்பமில்லை. இந்த காரணத்திற்காக வேண்டிதான் நாம் உங்களுக்கு சொல்ல வர செய்கிற தெரியுமா? அவர் எதிரியாக இருந்தார், என்ன செய்தார்? அதை பிரிச்சுதான் இருந்தவருக்கு ஒரு சின்ன வேலை. அதற்காக வேண்டி நபி அவர்கள் களம் என்பது யுத்த களம் குறித்து நபி அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள். அல்ல ஹர்பு உருவாக்கும் போர் என்பது அதுல ஏமாற்றுதல் இருக்கும், அதுல பொய் பித்தலாட்டம் இருக்கும், அதுதான் போர் என்றார்கள். அப்புறம் போர்ல பொய் சொல்லலாம், போர்ல ஏமாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். போர்ல யாரும் யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. எதிரில தந்தை இருந்தாலும் சரி பார்க்க கூடாது, எதிரில மகன் இருந்தாலும் அது மாதிரி ஒரு கட்டம். ஆனால் நபி அவர்கள் உத்தரவிடுகிறார்கள், அவர் எதிர்கலத்தில இருந்தாலும் அவரை கொள்ளாதீர்கள். காரணம், அந்த ஒன்றை நினைத்து பார்க்கிறார்கள், அவர் செய்த அந்த ஒரு சின்ன உபகாரத்தை நினைத்து பார்க்கிறார்கள். தான் மட்டுமல்ல தன் தோழர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். அந்த உத்தரவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நமக்கு எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் சரி, அவர் எதிரியாக இல்லாத காலத்திலே நமக்கு சின்ன உதவி செய்தாலும் சரி, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அபூல் பக்தரை நபி அவர்கள் நினைத்து பார்த்தார்கள் இல்லையா? அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபும் அப்படித்தான். தன்னுடைய சிறிய தந்தை தனக்காக வேண்டிய ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டார்கள், அதனால் அவர்களையும் வேண்டாம் என்று சொன்னார்கள். இங்கே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்று சொன்னதனால் எனக்கு இன்னொரு வரலாறு ஞாபகத்திற்கு வருகிறது. இதே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் பதிலே கைது செய்யப்பட்டு இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் சொந்தத்தை கேட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். நம்முடைய பெரிய இருந்தவர்கள் அடிக்கடி பட்டவர்களுக்கு முந்தைய நாளுடைய அந்த காலை நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் கைதியாக இருக்கிற பொழுது குழுமையை நடுங்கி கொண்டு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஏதாவது சட்டை இல்லை, மேல் துணி இல்லை, சட்டை இல்லாமல் வெறுமுறையோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யாருடைய டிரெஸ் செட் ஆகல, யார்கிட்டையும் டிரெஸ் வாங்கி போடுறதுல எந்த டிரெஸ் சட்டையும் அவருக்கு செட் ஆகல. என்ன பண்ணாங்க நபிகள் நாயகம் அவர்கள்? ஒரே ஒரு மனிதனுடைய சட்டை மட்டும்தான் அவருக்கு செட் ஆகும். இந்த செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, தப்சீருடைய திருத்துதி போன்ற இடம்பெற்றிருக்கிறது. யாருடைய இது செட் ஆகுதுன்னா முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவனுடைய சட்டம் மட்டும்தான் அவர்களுக்கு பொருந்துகிறது. அவர்கிட்ட சட்டையை வாங்கி போட்டு விட்டார் நபிகள் நாயகம். அவர் இவர் சட்டை இரவலாக கொடுத்தார். ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு அவர் செய்த துரோகம் மாதிரி முனாஃபிகளுக்கு தலைமை தாங்கியவர் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவர். ஆனால் அவருடைய மகன் அப்துல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய பானத்தின் பொழுது மகன் சொல்லுகிறார், அப்துல்லா நாயகத்தினத்துல சொல்லுகிறார், நாயகமே எங்க அத்தா ஒப்பாத்தாயிட்டார், அவருக்கு நீங்க தான் ஜனாதா தொழுவது, நீங்க தான் அவர்களை கபனிட வேண்டும் என்று சொல்லுகிறார். கபனிடுவதற்கு உங்களுடைய ஆணையை தர வேண்டும் என்கிறார். அவர் ரெண்டு கண்டிஷன் போடுறார், நீங்க தான் ஜனாதா தொழு வைக்கணும், உங்க ட்ரெஸ் தரணும், என்னுடைய தந்தைக்கு. நபி அவர்கள் சரி தண்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாயகத்திற்கு தெரியும், நாயகத்தினுடைய சட்டை யாருடைய மேன்மீது படுகிறானோ அவர்களே அவர்களுடைய மேன்மையை நரகம் தீண்டார், அதுதான் வரலாறு. ஆனால் நாயகத்திற்கு தெரியும், இந்த சட்டை அப்துல்லாஹ்வை போட்டால் நரகம் தீண்டாமல் இருக்காது, அவருடைய வேதனை இல்லாமல் இருக்காது, இருக்கும் என்று தெரியும். இருந்தாலும் கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் உலகத்திலே வாழுகிற காலத்திலே தன்னுடைய சிறிய தந்தைக்கு சட்டை அணிவித்தானா இல்ல, கைதியாக இருக்கிற பொழுது உலகத்திலுமே பகரம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அந்த வாய்ப்பு அவன் மரணித்த பிறகு கடைசி நேரத்தில் கிடைத்தது, அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். சட்டையை தருகிறேன் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். அதை கவனாக அணியப்பட்டது. அடுத்து தொழுகு வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தொழுகு வைக்க நின்றார்கள். அவர் செஞ்சது சட்டம் மட்டும்தான் கொடுத்தாரு. நபி அவர்கள் ஒண்ணு கொடுத்தால் நபி அவர்கள் ரெண்டு அல்ல பன்மடங்காக திருப்பி தருவார்கள். அதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு உபகாரம் செய்தால் அவருக்கு பன்மடங்காக. அன்சாரிகள் ஒரு உபகாரம் தானே செய்தார்கள், தங்குவதற்கு இடம் அளித்தார்கள், இஸ்லாத்தை நிம்மதியாக பரப்புவதற்கு வாய்ப்பளித்தார்கள், வாருங்கள் என்று வரவேற்றார்கள். இருந்து எவ்வளவு கொடுத்தார்கள் பார்த்திருக்கிறார், நூற்றுக்கணக்கில் அவர்களுக்கு பகரம் செய்து கொடுத்தார்கள். அதுபோல இவர் ஒரு சட்டை தான் கொடுத்தார்.
திரும்ப சட்டையை கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போதில்லை, விடல, தொழுது வைக்க போகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றது தௌபாவிலே முனாஃபிக்குகள் குறித்து பேசுகிறான், நாயகத்திலே வசனமாக இறக்குகிறான். முனாஃபிக்குகளுக்காக நபிகள் நாயகம் அவர்கள் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னா இஸ்தக்பிர் லஹும் அவ் லா தஸ்தக்பிர் லஹும் இன் தஸ்தக்பிர் லஹும் 70 மரத்தன் ஃபலை யக்ஃபிருல்லாஹு லஹும். நாயகமே, நீங்கள் அவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடுங்க, தேடாம போங்க. நீங்கள் 70 முறைக்கு பாவமன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சஹாபிகளுக்கு இந்த வசனம் தெரியும். ஜனாஸா தொழுகை வைத்து என்று அடம் பிடிக்கிறார்கள், தொழுக வைக்க போகிறார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். சபையில சட்டையை பிடித்து, நாயகத்தினுடைய சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள். நாயகமே, அல்லாஹ்வே அவர்களுக்கு தொழுவது கூடாதுன்னு சொல்றானே. எதை சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? தொழுகை என்பது மன்னிப்பு தான், அவர்களுக்கு நான் செய்யற துவா தானே. அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன், துவா செய்ய வேண்டாம் தான் சொல்றான். தொழுகைக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் சூசகமாக சொல்லிவிட்டானே. அல்லாஹ்வே வேண்டாம் என்று சொல்ல பொழுது நீங்கள் ஏன் போடுவீர்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் உமர் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்? 70 தடவை நீங்க பாவம் தேடினாலும் மன்னிக்க மாட்டேன். 70ஐயும் தாண்டி நான் பாவத்தை தேடினால் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று அது 70க்கு மேற்பட்ட 71வது தடவை நான் பாவத்தை தேடினால் மன்னிப்பானே என்று அந்த இடத்தில் அது துமரத்தாமுக்காக வேண்டி சொன்னார்கள். ஆனா சட்டையை பிடிச்சி இழுக்கும் நபி அவர்கள் விடல, போய் தொழுவது முடிச்சிட்டான். அல்லாஹ் அதற்கு பிறகு ஆயத்திறக்கினான், இதோட உண்மை நாயகமே, இனிமேல் யாருக்கும் தொழுவதில்லை. அவர்கள் முனாஃபிக்குகள், தயவற்றவர்கள், அவர்கள் இவனுக்கு தொழுவது நாயகமே, இனிமேல் யாருக்கும் தொழுக வைக்க வேண்டாம் என்பது மட்டுமல்ல, அபதா எக்காலமும் தொழுவிக்க வேண்டாம், அவர்களுடைய மன்னரையில் கூட நீங்கள் நிறுத்த வேண்டாம் என்றார்கள். இந்த ஆயத்திலிருந்து நிறைய சட்டம் எடுப்பார்கள். இன்றும் நமக்கு சட்டம் என்ன தெரியுமா? காவிர்களுடைய மன்னரையில் நாம் இருக்கக்கூடாது, அவர்களுடைய மன்னரைக்கு போகக்கூடாது சொல்வார்கள். நிர்பந்தம் என்றால் போகலாம், அது யாருமே இல்லை என்றால் அடக்கம் செய்வதற்கு அவர்களுடைய முறைப்படி அவர்களுடைய ஜனாதாவை நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் போகலாம். ஆனால் நிர்பந்தம் இல்லாத காலத்தில் போகக்கூடாது. நாயக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாயகத்தை சொல்லுகிற நாயகத்திற்கு போடுகிற உத்தரவுதான் ரொம்ப இருக்கும் என்று ஆயத்து சொல்லுகிறதே. பலாத்தமும் அல்ல அபுதிகள். இங்கே நாம் சொல்ல வர செய்தி என்னவென்றால், முனாஃபிக்குடைய தலைவன் செய்த ஒரு உபகாரத்திற்கு நபி அவர்கள் உலகத்திலேயே திரும்ப 2 உபகாரம் செய்து முடித்து விட்டார்கள். இன்னொரு காரணம் தெரியுமா? அவருடைய மகன் முஸ்லிமாக இருக்கிறார், அவர் சங்கடப்படுவார் என்பதற்காக வேண்டி அவரை சங்கடப்படுத்தக் கூடாது, அவரை அழைத்து போகவில்லை என்றால் சங்கடப்படுவார் அல்லவா? அதனால் நபிகள் நாயகர்கள் வருகிறார்கள். அடுத்த நபிகள் நாயகர்கள் எதிரிகளிலேயே நாயகத்தினுடைய மருமகன் ஒருத்தர் அபுல் ஆஸ் என்பவர். நாயகத்தினுடைய பொம்பளை பிள்ளைகள்ல 4 பெண்கள்ல ஜெயினப் ரலியல்லாஹு என்ற ஒரு பெண். இந்த அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மக்காவில் இருந்த காலத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. யாரோட திருமணம்? அபுல் ஆஸ் என்பவரோட திருமணம். இந்த அபுல் ஆஸ் அவர் இஸ்லாத்திற்கு வரல, அவர் காபிராகத்தான் இருக்கிறார். இவரை குறித்த வரலாறு அதான் ஆச்சரியமான வரலாறு. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். ஆனால் ஜெயினப் அம்மா அவர்களுடைய மகன் மட்டும் இஸ்லாத்து மதீனா அவங்க மட்டும் வரல, மக்காவிலே இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி, நாயகத்தினுடைய ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க. பாத்திமா அம்மா வந்துட்டாங்க, மற்ற பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டாங்க, அபூபக்கர் அவங்களுடைய குடும்பம் வந்துருச்சு, எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்ல ஜெயினப் அம்மா மட்டும் வரல. காரணம், கணவன் அபுல் ஆஸுக்காக அங்கே இருக்கிறார். அபுல் ஆஸ் என்ன பண்ணுகிறார்? பதில் எதிர்கலத்தில இருந்து இருக்கிறார். அவரை கைது பிடிக்கப்பட்டது, கைதியாக கொண்டு வந்து அவர்களையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைதியாக இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் கைது பிடிப்பு என்ன உத்தரவிடுகிறார்கள்? நஷ்டஈடு வாங்கலாம் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். நஷ்டஈடு வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். எல்லாரும் நஷ்டஈடை கொண்டு கொடுக்கிறார். அபுல் ஆஸ் மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா அம்மாவுடைய அவர்கள் பயன்படுத்திய தங்க நெக்லஸ் இருக்காங்க, அதை கொண்டு வந்து அவர்களுக்காக வேண்டி நஷ்டஈடாக கொடுக்கப்படும். யார் கொடுத்து விட்டாங்க? ஜெயினப் அம்மா அங்கிருந்து கொண்டு வர்றாங்க. ஹதீஜா அம்மாவுடைய
அந்த நெக்லஸை கொடுத்து விடுகிறார்கள். தங்க நகையை நபிகள் நாயகம் அந்த நகையை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டான். வரலாறு சொல்லுகிறது, கொஞ்ச நேரம் நிசப்தமாக நபியவர்கள் அப்படியே. காரணம் என்னவென்றால் கதீஜா அம்மாவை ஞாபகம் வந்துவிட்டது. இந்த ஒரு வரலாற்றுல 2-3 செய்தி இருக்கிறது. அபுல் ஆஸ் அவர்களை ஜெயினப் அம்மாவுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறார்கள். தன் மகள் ஜெயினபுக்காக வேண்டி கதீஜா அம்மாவை நினைத்து பாடுகிறார்கள். நபியவர்கள் கதீஜா எப்படி அன்சாரிகளுக்கு பகரம் நிறைய செஞ்சாங்களோ கதீஜா அம்மாவை எல்லா காலத்திலும் நினைத்து பார்த்தாங்க. காரணம், கதீஜா அம்மா அவ்வளவு உபகாரம் செய்தார்கள். எங்கள் நாயகத்திற்கு உபகாரம் தேவைப்பட்ட நேரத்தில் உபகாரம் செய்தார்கள். அதனால் தன்னுடைய ஹயாத்துல கதீஜா அம்மாவை நபிகள் மறக்கவே இல்லை. ஹயாத்துல மறக்கல் மட்டுமல்ல, வஃபாத்திற்கு பிறகு அவர்களை மறக்கவில்லை. இந்த நகையை பார்த்தவுடன் கதீஜா அம்மாவுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அழுகை மட்டும்தான் வரவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்துவிட்டு சிறு நேரம் வரலாறு சொல்லுகிறது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்கள் அபுல் ஆஸ் விஷயமாக முடிவெடுக்கிறார்கள். அபுல் ஆஸை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், உங்களை நான் நஷ்டஈடு வாங்காம விட்டுறேன். தன் சகாதிகளிடத்தில் சொன்னார்கள், இவருக்காக கொடுக்கப்படுகிற இந்த நகை இருக்கிறதே, என் மனைவி கதீஜா அம்மாவுடைய நகை, எனக்கு இது வாங்குவதற்கு விருப்பம் இல்லை. இதை வாங்காமலேயே குறியாக விட்டுறீங்களான்னு கேட்டான். ஆயமே நான் விட்டுறோம் தான். அப்படி சொன்னதனால் அபுல் ஆஸை ஒரு கண்டிஷன் போட்டு விட்டார். என்ன கண்டிஷன் தெரியுமா? என் மகன் ஜெயினபை நீங்கள் விடுவித்து விட வேண்டும், அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அபுல் ஆஸை நபி அவர்கள் மன்னித்ததற்கு இன்னொரு காரணம் வரலாற்றில் சொல்லப்படும். என்ன தெரியுமா? முஷ்ரிக்குகள் எல்லாம் மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் ஜெயினப் அம்மாவை தலாம் விட சொல்லி அபுல் ஆஸை வற்புறுத்தினார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. தன் மகளை தலாம் விடவில்லை. அந்த நன்றி கடமைக்காக வேண்டியும் அவர்களை நஷ்டஈடு வாங்காமல் விடுவித்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஜென்டில்மேன், நல்ல மனிதர். என்ன தெரியுமா? அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ரொம்ப புகழ்ந்தார்கள். அவர் உண்மையாக நடந்து கொண்டார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இடத்துல அவர் உண்மையாக என்னிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றார். எதை சொல்கிறார் தெரியுமா? இவரை விடுவிச்சுதான் இவர் மக்காவுக்கு போயிட்டார். போன பிறகு ஜெயினப் அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். கணவர் வந்துட்டார் என்று நான் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் இவர் குண்டத்துக்கு போட்டார். யாரு? அபுல் ஆஸ் சொல்கிறார், ஜெயினப் அம்மா உங்க அத்தா உங்களுடைய தந்தை மக்கா மதீனாவுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. அந்த கண்டிஷன் கண்டிஷன் பெயில் விடுவோம். இன்னைக்கு நீதிபதிகள் கைதியை விடுவதற்கு சில கண்டிஷன் போடுவோம். அது போல என்னை கண்டிஷன் போட்டுதான் அனுப்பினாங்க. என்னை விடுவித்தார்கள். உன்னை மதீனாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். நீ மதீனாவுக்கு போக என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நடந்த வரலாறு வேறு. அப்ப மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. முதல்ல வந்தாங்க, திரும்ப எதிரிகள் அவர்களை மடக்கினார்கள். திரும்ப மக்காவுக்கே வந்துட்டாங்க. கொஞ்ச காலம் அவர்கள் தன்னோட வைத்துக் கொண்டார்கள். அபுல் ஆஸ் அவர்கள் இரவோடு இரவாக மக்கள் அசந்திருக்கிற நேரத்தில் மதீனாவுக்கு அனுப்பி விட்டாங்க. தன் சகோதரர் கூட அனுப்பி விட்டாங்க என்பது வரலாறு. நான் அந்த வரலாறுக்குள்ள போகல. இங்க மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் இருக்கிற பொழுது இதில் 6ல ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ராத்திரி ஜாமத்துல கதவை தட்டார். யார்? அபுல் ஆஸ். ஜெயினப் அம்மாவுக்கு ஆச்சரியம். தன் கணவர் திரும்ப வந்துட்டாரு. ஆனா நபியவர்களை விடுவித்து விட்டார்கள். நீங்கள் பேருந்து வாழ முடியாது. காரணம், அது நீங்கள் வேறு மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு பேருந்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே என் மகளை அனுப்பிவிடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். இவன் திரும்ப வந்துட்டாங்கல்ல, ஒரே சந்தோஷம். அவர் சொன்னாரு, நான் எதுவும் அல்ல, முகம்மதுடைய தந்தையினுடைய படை ஜெயிதுனா ஹாரிசா அவர்களுடைய தலைமையில 170 பேர் போன்ற ஒரு படை வந்தது. நான் வியாபார நிமித்தமாக நானும் சில பேர் வந்தோம். எங்க வியாபாரம் பொருளில் வந்துட்டாங்க. நான் பாதுகாப்பு தேடி கொண்டேன். திரும்பவும் தன்னுடைய முந்தைய மனைவியிடத்தில் வருகிறார்கள். அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தன் கணவர் பாசம் போகல, சத்தம் போடுறார். பெரிய சத்தம் போடுகிறார்கள். இந்த சத்தம் நாயகத்திற்கு கேட்கிறது. பதில் தொழுகை நடக்கிறவங்க சத்தம் போட்டார்கள். அதிகாரிகள் பதில் தொழுகை முடித்துவிட்டு சொன்னார்கள். சகாரிகளை பார்த்து சொன்னார்கள், கேட்பீர்களா? சப்தத்தை நீங்கள் கேட்பீர்களா? ஆமா, என் மகன் சப்தமிட்டார்கள், கேட்பீர்களா என்று சொல்லி அவருக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள்.
அபுல் ஆசுக்கு என் மகள் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ நானும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அபுல் ஆசுக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த அறிவிப்பு தான் உரத்த குரலில் செய்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பை ஒட்டி நடிகர்கள் சொன்னார்கள், நானும் பாதுகாப்பு தருகிறேன், என் மகள் யாருக்கு அபுல் ஆசுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி பாதுகாப்பா கொஞ்ச நேரம் வச்சிருந்தது. எல்லா பொருளையும் திரும்ப கொடுக்க சொன்னாங்க. ஏன்? அபுல் ஆசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா இல்லையா? அவருக்கு நடிகர்கள் செய்த பலம் உபகாரம் என்ன தெரியுமா? அந்த அவருடைய பழக்கத்துல மற்ற எல்லாருடைய பொருளும் திரும்பி கொடுக்கப்படுகிறது. அவர்களிடத்திலிருந்து பிடிக்கிட்டு வந்த எல்லா பொருளையும் தன் தானியருக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் பொருளை திரும்ப கொடுத்து விட்டார்கள். அபுல் ஆசு மகிழ்ச்சியாக அங்கே செல்கிறார். மக்காவிற்கு எல்லோரும் அவரை வாழ்த்தினார்கள். நீங்க ஒரு பழக்கத்தான மனிதன் தான் என்று சொன்னார்கள். வரலாறு நாம் சொல்ல வர்றது நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் எதிரியாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நன்றி பாராட்டியிருக்கிறார்கள், நன்றி மறக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதை விட இன்னொரு ஆட்சி வரலாறு உண்டு. பதில் கைதிகள் சம்பந்தமாக சொல்வார்கள். அதிக புகாரில் இருந்திருக்கிறது மாணவர்கள் ஓதியிருக்கிறார்கள். பதில் கைதிகள் சம்பந்தமாக கூட அறிவிப்பு செய்வார்கள். இந்த கைதிகள் 70 கைதிகள் சம்பந்தமாக இப்பொழுது ஜுபைர் முத்தைம் என்பவர் அவர் இஸ்லாத்துக்கு வரல, அவர் காபிராக மரணித்து விட்டார். அவர் மட்டும் என்னிடத்திலே சிபாரிசு செய்தால் இவர்களை எல்லாம் ஒன்றும் வாங்காமல் விடுவித்திருக்க வேண்டாம். இந்த கைதிகள் சம்பந்தமாக ஜுபைர் முத்தைம் என்னிடத்திலே சிபாரிசு செய்தால் நான் இவர்களை எல்லாம் விட்டுருப்பேன். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஜுபைர் முத்தைம் ஆரம்ப காலத்தில நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் அவர்களுக்கு எதிரிகள் கஷ்டம் கொடுத்த நேரத்தில விளக்கு செய்த நேரத்தில அவரும் உபகாரம் செய்தார். அதை நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பமும் இவர்களுக்கு உபகாரம் செய்யும். அந்த நேரத்துல யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ ஆனால் எதிர்த்தனத்தில் தான் இருக்கிறார்கள். சின்ன உபகாரத்தை நபியர்கள் தான் மிகப்பெரிய, அதாவது செல்வாக்கு வந்த பொழுது, ஆட்சி அதிகாரம் கையில் வந்த பொழுது அதை மன்னிக்கிறார்கள். இன்னைக்கு அதை பார்க்கவே முடியாது. ஆட்சி அதிகாரம் கையில் வந்த பிறகுதான் நாம் ஆட ஆரம்பிப்போம். நம்மிடத்திலே பொறுப்புகள் வந்த பிறகுதான் நாம் என்ன செய்வோம்? பழிவாங்க ஆரம்பிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் எல்லா அதிகாரம் வந்த பிறகும் கூட நினைத்து பார்க்கிறார்கள். காரணம், இந்த உம்மத்துக்கு கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் நமக்கு செய்த உபகாரத்தை நெஞ்சிருக்கும் வரை நினைத்து வைக்க வேண்டும். அது சின்ன உபகாரமாக இருந்தாலும் சரி. அதே போலத்தான் அவர் ஆரம்பத்தில் அபூ சுஃபியான் இருக்கிறார். அவரும் ஆரம்ப காலத்திலே நிறைய உபகாரம், ஆனால் இஸ்லாத்திற்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் மறந்து விட்டார்கள். அவர் செய்த ஒரு உபகாரம் என்ன உபகாரம் தெரியுமா? ஆரம்பத்தில் நாயகத்தை விரட்டி அடித்து வருகிற பொழுது அவர்கள் வந்து கதவை பூட்டிடுவாங்க. கதவை பூட்டிட்டா இறுதி போயிடுவோம். நாயகத்தையே தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன உபகாரம். இதற்காக வேண்டி மக்கா வெற்றியின் பொழுது சொன்னார்கள், அபூ சுஃபியானுடைய வீட்டில யார் நுழைகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. ஏன்? அவர் ஆரம்பத்துல எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார். நான் அவர் வீட்டில் நுழைந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறேன். எனவே இப்பொழுது அறிவிப்பு செய்கிறேன், யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வீட்டில் நுழைந்து கொள்வார்கள். அவருக்கும் பாதுகாப்பு என்றார்கள். என்ன செய்யறார்? தொந்தரவுனால் 99% அவர் ரொம்ப தொந்தரவு கொடுத்திருக்கிறார் நாயகத்திற்கும் இஸ்லாத்திற்கும். ஆனால் ஒரு சின்ன உபகாரம், தன் வீட்டிலே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்கிறார்கள். எப்ப முக்கியமான கடன்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அந்த நேரம் பழிவாங்க வேண்டிய நேரம். சொன்னார்கள், பெற்றீங்கன்னு சொல்லல, அவர் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் அவர் ஒரு உபகாரத்திற்கு திரும்ப அது போல ஒரு உபகாரம் அல்ல, அவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. அதனால்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் இப்படி நடிகர்கள் தனக்கு செய்த உபகாரத்திற்கு திரும்ப உபகாரம் செய்கிற பொழுது, பன்மடங்காக உபகாரம் செய்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பினால் நிறைய எதிரிகளை இஸ்லாத்திற்கு வர வைத்தார்கள். ஒரு வரலாற்றிலே பார்த்த ஞாபகம் இருக்கிறது. 1000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த முனாஃபிக்குடைய தலைக்கு தொழுவது அவரா இல்லையா? தஃசீர் கிதாபிலே பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அவருக்கு தொழுவு வச்சது, அவருடைய ஜனாதாவுக்கு அவருடைய உடலில் கபன் துணியை கொடுக்கிறதுனால் அதை பார்த்து 1000 பேர் இஸ்லாத்திற்கு வந்தாங்களாம். அதே அவர்கள் செய்த அந்த பிறவி உபகாரத்தின் காரணமாக இதுதான் பண்பு, நாயகத்தினுடைய பண்பு. நாம் உங்களுக்கு செல்ல வரலாம். நமக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காலத்துல ஒரு நெய்யா பைசா உதவி செய்தாலும் சரி, ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு டீ கொடுத்து உபகாரம் செய்தாலும் சரி,
நாம் ஹயாத்துள்ளவரை அவர்களுக்கு மறக்கக்கூடாது. அவர் அதற்கு பகரமாக அதற்கு முந்தைய எவ்வளவு நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருக்கு உபகாரம் தான் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வரலாறு புகாரிலிருந்து நான் நிறைவேற்றி வருகிறேன். அதாவது ஒரு யுத்தத்திற்கு போகிற பொழுது தண்ணீர் இல்லாமல் தவிப்பார்கள். அவர் தண்ணீரை தேடி 2-3 சகாபிகள் அனுப்புவாங்களா இல்லையா? ஹதீஸ் புகாரில் வருகிறது. அனுப்புகிற பொழுது அறிவுகள் இல்லாமல் கூட 2 சகாபிகளை தேடி பார்ப்பாங்க. ஒரே ஒரு கிளவிட்ட மட்டும் தண்ணி இருக்கு. கிளவிட்ட கேட்பாங்க, தண்ணி எங்க மக்களை இருக்குதான்னு கேட்பாங்க. தண்ணி இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்குது, நாட்கணக்கில் போகணும் அப்படின்னு. அவன் அந்த அம்மா வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கு பாத்திரத்துல, நீ மாமா என்று நாயகத்திரத்துல அந்த அம்மாவை அப்படியே கூப்பிட்டு இந்த அம்மா வச்சிருக்கிற தண்ணியை தவிர வேற தண்ணி இல்லை. நபியவர்கள் அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு என்ன பண்ணாங்க என்பது வரலாறு. அதுக்குள்ள கையை விட்டாங்க. நாயகத்தினுடைய இருந்து தண்ணி ஊத்து வந்துச்சு. அதுல எல்லோரும் ஒன்று செய்தார்கள். தனக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. குடிக்கிறதுக்கு தன்னுடைய வாகனத்திற்கு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க, மிச்ச தண்ணியை கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏமா உன் தண்ணியை நாம ஒரு குத்து எடுக்கல, உன் தண்ணி நீ கொடுத்த மாதிரியே அப்படியே இருக்கு பாருங்க, கொண்டு போக மாட்டான் என்பது வரலாறு. இது ஹதீஸ் நீண்ட நடிகை ஹதீஸ் புகாரில வருகிறது. எங்க ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா? இந்த அம்மா தண்ணியை கொண்டு வந்து தன்னுடைய சமூகத்திற்கு போயிடுச்சு. வெளியூர் அந்த அம்மா அங்க போன அவங்க கேட்கிறாங்க, ஏமா லேட் இன்னைக்கு இப்படி நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு பேசாம விட்டுட்டாங்க. கொஞ்ச காலம் கழித்தது. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஊரை தாக்குவதற்கு அந்த ஊருக்கு பக்கத்து உள்ள தாக்குவதற்கு படை அனுப்புகிறார்கள். சஹாபிகள் பக்கத்தில் உள்ள எல்லா ஊரையும் தாக்கினார்கள். அந்த கிளவி இருக்கிற ஊரை ஊரவே விட்டுட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஹதீஸ் புகாரில வருது, ஏன் நம்மளை மட்டும் தாக்கல தெரியுமா? அன்று ஒரு நாள் நான் தண்ணி கொடுத்தனா இல்லையா? இது முகம்மதுக்கு தண்ணி கொடுத்தனா இல்லையா? அதனால் நம்முடைய ஊரை மட்டும் தாக்கவில்லை என்று சொன்னது கிளவி. நாம் சொல்ல வருது, அந்த அம்மா சொல்லுகிறதே, நபியவர்கள் தனக்கு பிறவி உபகாரம் செய்து விட்டார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் அவர்களுக்கு அந்த அம்மா எவ்வளவு உபகாரம், ஒண்ணும் செய்யல. தண்ணி இருக்கிற பாத்திரத்துல கையில கொடுத்து தண்ணி கூட தரல, தண்ணியை சொல்லிதான் கொடுத்தாங்க. நீ தண்ணி உன் தண்ணியை எடுக்கலாமா, நாங்க வேற தண்ணி ஏட் பண்ணிக்கிட்டோம். அந்த அம்மா வேலைக்கு பார்த்துட்டு இது எல்லாம் நடந்த நிகழ்வு. ஆனா அவர்களுக்கு திரும்ப உபகாரம் என்ன? அந்த அம்மாவை மட்டும் விடல, அந்த ஃபேமிலியை மட்டும் விடல, அந்த ஊரை தான். இந்த இடத்திற்கு யாராவது வர முடியுமா? எந்த தலைவனாவது வர முடியுமா? எந்த மனிதனாவது வர முடியுமா? தனக்கு செய்த உபகாரத்திற்கு பிறவி உபகாரமாக 1 மடங்கு அல்ல 1 மடங்கு அந்த உபகாரத்தை பெற்றவர் யாரிடத்திலிருந்து உபகாரத்தை பெற்றார்களோ அவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நமக்கெல்லாம் இந்த வரலாறு சொல்லித் தருகிற செய்திகள் நாம் மீண்டும் ஒருமுறை நாம் நினைவுபடுத்துவோம். நாம் எங்கே வாழுகிறோம், நாம் எங்கே பணி செய்கிறோம், அந்த ஊருக்கு துவா செய்ய வேண்டும். இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு நினைவுபடுத்துவோம். எல்லா நாளும் நாங்கள் துவா செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு துவா செய்தார்களே, அந்த துவாவை செய்கிறோமா இல்லையா? என்ன செய்தார்கள்? ஆஜரமா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் தண்ணி இல்லாத, மனிதர்களே இல்லாத ஒரு நகரத்தில், விவசாயமே இல்லாத நகரத்திலே என் மனைவி மக்களை விட்டு வைத்திருக்கிறேன், இந்த பூமியை செழிப்பாக்கு என்று சொன்னார்களே, அதே துவாவை செய்து நாம் எல்லா நாளும் இந்த ஊருக்கு இந்த வீரர்களுக்கு துவா செய்கிறோம். காரணம், எங்களுக்கு ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்தார்கள், இப்படித்தான் துவா செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதை நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள். எங்கே நீங்கள் வாழுகிறீர்களோ அந்த ஊருக்கு துவா செய்யுங்கள், அந்த ஊர்வாசிகளுக்கு துவா செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். எங்கள் நாயகம் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உபகாரம் செய்தால் உலகத்துல வாழுகிற காலத்திலேயே பிறகு உபகாரம் செய்து முடித்து விடுங்கள். மிச்ச மீது வைக்காதீர்கள். நாளை மறுமையிலிருந்து மிச்ச மீது தேவையில்லை, இங்கேயே பகரம் செய்து முடித்து விடுங்கள். அவர்களை நெஞ்சிருக்கும் வரை நினைவு நிறுத்துங்கள். அல்லாஹ் கேட்டதுமே அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சபையை கபூல் செய்வானாக. சபைக்கு வருகையிலிருந்து அத்தனை பேர்களுக்கும் கபூல் செய்வானாக. வருகையிலிருந்து அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் திரும்பவும் திரும்பவும் எங்கள் நாயகத்தை தியானம் செய்கிற பாக்கியத்தையும் ஆபத்துள்ளாவை தவாப் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக என்று துவா செய்கிறோம். வராமல் வெளியில இருக்கிறார்களே, வர வேண்டும் என்று வர முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. வராமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் இந்த பள்ளிக்குள் வர செய்வானாக. எஞ்சியுள்ள நாட்களில
இந்த பள்ளிக்குள் மீலாது விழாவுடைய இந்த விழாவை இந்த நிகழ்வை சிறப்பாக்குவதற்காக வளர்ச்சி செய்வானாக என்று துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.